பேசுங்க, அப்படியே பேசுங்க, கிட்ட பேசுங்க. அப்படியா? கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக பாவூர் சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முத மெய்வெளிக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, நானும் என்னோட நண்பர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு நிறைய ஆசை உண்டு. நம்ம பகுதியில எப்படியாவது ஒரு சபை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி, நிறைய பேர நம்ம வந்து பேசுவோம். பேசி அழைப்போம். அ அதன்படி சபை நடந்துகிட்டே இருக்கும். நிறைய நாள் சபை வீட்ல நடந்துகிட்டே இருந்துச்சு. சில காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா, பாவூர் சபையை நம்மளால கன்டின்யூ பண்ண முடியல. ஏன்னா, இங்கேருந்து நிறைய பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல. அப்போ எனக்கு நிர்வாகம் அந்த அளவுக்கு எனக்கு பழக்கவழக்கம் எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ தொடர்ந்து வந்து சபை நடத்துன்னு சொல்லி நடத்திட்டு வரும்போது, நம்ம தொடர்ந்து அதை பயணம் பண்ணும்போது, நமக்கு சகோதரர் ஐயப்பன் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதை பொறுப்பேற்று நான் நடத்தி தரேன், வர்றேன் அப்படின்னு சொல்லி நடத்தி வந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து நம்முடைய பாவூர் சிரம் மெய்வெளி வேத ஓதும் பாடசாலை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு பல்வேறு மக்கள் அதன் மூலம் பலன் பெற்றுட்டு இருக்கோம். நம்முடைய சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலங்களில் இதே போல் நம்ம வந்து நிறையா தொடர்பு கொள்ள நம்முடைய பகுதிக்குள்ள வந்து மெய்வெளி மக்கள் நிறையா பயன்பெற நிறையா மக்கள் தொடர்பு கொள்ள அந்த வேலையும் விரைவில் நடக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெய்வெளி சாலையோட செயல்பாடுகள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி உள்ள விஷயங்களை நமக்கு வேண்டி போதிக்கிறதுக்காக வேண்டி அந்த வேதம் ஓது பாடத்திலிருந்து பொறுப்பாளராக உள்ள நம்ம ஐயப்பன் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பலவிதமான சிரமங்களை எடுத்து நமக்காக வேண்டி இன்னைக்கு அர்ப்பணிப்பு செஞ்சு நம்மெல்லாம் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோட நிறைவோட அந்த சபை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மெய்வெளி பிரகலாதன் அனந்தர் அண்ணா அவங்களுடைய பையன், அதாவது பார்த்தீங்கன்னா சாலை சக்கரபாணி அண்ணா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணைஞ்சு பண்றாங்க. அதே போல வர்ற டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வழக்கம் போல டிசம்பர் மாதம் ஆண்டு விழா நடத்துறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் குடும்பத்தையுமா அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரம் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்போது நம்முடைய சபை பொறுப்பாளர் நமக்கு மெய்வெளியினுடைய மேன்மைகளை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பேசுவாங்க. நமஸ்காரம். உயர்வீடேற்ற வந்த உள பல மதங்கள் எல்லாம் உயர்வீடேற்ற வந்த உள பல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாகி திரண்டொன்றாய்க் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை விளங்கி நின்று ஓங்கும் நாளே பாவூர் சத்திரம் மெய்வழி வேதம் போதும் பாடசாலையை சார்ந்த நன்மன மக்களுக்கும் அவருடைய குடும்ப விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் ஜீவ சகோதரர் சாலை சீனிப்பாண்டி அவர்களின் உற்றார் உடன்மையார் அனைவரையும் மெய்வழி வேதம் போதும் பாடசாலை வாயிலாக நாம் வரவேற்கிறோம். அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய துணைவியார் சாலை கனகசாலி சைலா, இதுக்கு என்னன்னு கூகுளில் போய் நான் அர்த்தம் பார்த்தேன். அது ரொம்ப ஆழமான செயல்பாடாக இருக்குது. ஆனால் அன்றைக்கே அவங்கள்ட்ட சொன்னேன், தெய்வம் வந்து ஒருத்தருக்கு பேர் வச்சுருக்காங்க, சாலை கனகசாலி. இன்றைக்கும் இருக்கிறாங்க, அந்த அக்கா இருக்காங்க, தெய்வம் பேர் வச்சுருக்காங்க, அந்த பேர் தெய்வம் வச்சுருக்காங்க. அந்த கூகுள் சர்ச்சில் போய் அந்த கனக சைலம் அப்படிங்கிறது, சைலம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ உலகத்தில் ஸ்ரீசைலம்னு ஒரு ஏரியா இருக்குது ஆந்திராவில், அது சிவனுடைய ஆலயம், அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம ஊர்லேயே சிவசேலம் ஊர் இருக்கா? அப்படியா? அப்போ போய் பார்க்கணும். ஆந்திராவில் ஃபேமஸ். அங்கே ஒரு சிகரம் இருக்கு. அந்த சிகரத்தில் வந்து மேலே ஏறும்போது அந்த அருவி தெரியாதான், கீழே இறங்கும்போது தான் தெரியுமா. அதை ஒருத்தர் சொன்னார். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பேர் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம். உங்களுக்கு யார் இந்த பேர் வச்சாங்க, கனகசைலுன்னு யார் வச்சதுன்னு கேட்டேன். இல்லை, எங்கள் பாட்டி பேர் எது, அது எனக்கு வச்சுட்டாங்க.
சரி, எதுவா இருந்தாலுமே அது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு நாமம் வைக்கிறாங்கன்னா அந்த நாமம் வந்து இறைவனுடைய நாமமா தான் இருக்குது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த நாமத்துக்குரியவர் யாருன்னு பார்த்தா இறைவன். ஏன் அந்த பேரை நமக்கு வச்சாங்க? இப்ப இதுல வந்து ஏற்கனவே வராம இன்னைக்கு மட்டும்தான் புதுசா வந்திருக்கிறவங்க யார் யாரு? கை தூக்குங்க. இது நல்லா இருக்கு. சொல்லாமலே கை தூக்குறாங்கப்பா. நீங்களாம் இருக்காங்கன்னு இந்த கூட்டம் ஒரு கூட்டம் பாத்தீங்களா? இந்த ஒரு ஊரை பாத்தீங்களா? இது தமிழ்நாட்டில் தானே இருக்குது. தமிழ்நாட்டில் தானே இருக்குது. நீங்கெல்லாம் புதுசா வந்தீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இந்த ஊரை இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? இப்படி ஒரு ஊர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைல்ல. ஆனா பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தலைப்பா கட்டிட்டு தான் இருப்பாங்க. பழகிட்டாதான் முகம் தெரியும். பழகலைனாக்கா தடவிட்டு இருக்க வேண்டியதுதான், யாருன்னே தெரியாது. வீடும் அப்படிதான். ஒரு வீடு வந்து தேடி போயிட்டோம்னாக்கா பக்கத்துல பார்த்தா தெரியும். அப்படி பார்த்தாக்கா எந்த வீட்டுல நம்ம இருந்தோம்னு நமக்கு தெரியாது. அது பழகி பழகி வந்தாதான் தெரியும். எதனால இவங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்கன்னு உங்க சிந்தனையில வருதா? புதுசா வந்தீங்களே இவங்கெல்லாம் என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருதா இல்லையா? வருதா? என்ன காரணத்துக்காக இங்க இருக்கிறோம்? இப்ப நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாருங்க? அப்படி சொல்லுங்களேன். மனிதர்கள். ஆடு மாடுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் வந்து விலங்கு. நாம மட்டும் மனிதர்கள். ஏன் நாம மனிதர்கள்னு சொல்றோம்? நம்மள ஏன் மனிதர்கள்னு சொல்லிக்கிறோம்? இவன் என்னமா சொல்றானே? தெரிஞ்சா அடையலாம் இல்ல. அப்ப நம்மள ஏன் மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம கிட்ட அறிவு இருக்கு. புதுசா வந்தவங்களுக்கு பேசுறோம். ஏற்கனவே பேசி கேட்டவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே புரியும். புதுசா கேட்கிறவங்களுக்கு இது வந்து அடிப்படையில இருந்து மறுபடியும் பேசணும். அப்போதான் நாங்கெல்லாம் ஏன் இந்த ஊர்ல உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் நாங்க வேலூர்காரங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, திருப்பதி போற வழியில, அந்த மாவட்டம். நான் டவுனு, இவர் பக்கத்துல வந்து ஒரு வில்லேஜ். அதுல இங்க இருக்கிறத விட அதிகமான சொத்து பத்துலாம் அங்கெல்லாம் இருந்துச்சு. 1962 இவங்க அப்பா வரும்பொழுது, எங்க அப்பா வரும்பொழுது 1971. இவங்க அப்பாவோட பின்தங்கி தான் எங்க அப்பா வந்தார். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த சரிதாமா, இப்போ இவர் பிரபுராஜா, இவர் ஒரு 15 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாரு. இவங்க ஒரு 5 வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க. எப்போ இது காதுல விழுதோ அந்த நேரத்துல திரும்பி இதை கைப்பற்றினதுல இருந்து தான் கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நம்மளுக்கு. ஆனா அவ்வளவு நாள் வீணா போயிடுச்சு இல்ல, அது எல்லாமே திரும்ப கிடைச்சிடுது. அந்த நாளெல்லாம் திரும்ப கிடைச்சிருது. இது எப்படி இது அப்படின்னு யாராவது இப்ப உங்களுக்கு சிந்தனையில இப்ப வந்தவங்க யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொல்லுங்களேன் எங்க ஊரை பத்தி. இது வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பம், நம்மெல்லாம் ஒரு குடும்பம். ஏன் தெரியுமா விளக்கு மாத்த எடுத்து கொடுத்தேன் பெருக்குமா அப்படின்னு? இது உங்க வீடு, எங்க தெய்வம்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்போ நம்மெல்லாம் யாரெல்லாம் எங்க மக்கள், அந்த உணர்வுல நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்க. யாருன்னா ஒருத்தர் புதுசா வந்தவங்க சொல்லுங்க. இயற்கையை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஆமா, அது ஒண்ணு. வேற சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. காசெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க சொல்றதுக்கெல்லாம். அது அப்புறம் முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சாதானே அப்புறம் யாரை தொழறதுன்றது தெரியும். சொல்றேன். சரி, இப்போ என்னன்னா சுருக்கமா முடிச்சுடுவேன். ஏன்னா இப்போ அரவலத்துக்கு வேற நேரம் ஆகி போச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் அண்ணா வேற கொஞ்ச நேரம் பேசுவாரு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மனிதன் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, நம்மகிட்ட வந்து அறிவு நமக்கு படைக்கப்பட்டதுனால நாம மனிதர்கள்.
சரி, அந்த அறிவு வந்து எத்தனைன்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா? 6. நீங்க சொல்லுங்களேன், எத்தனை அறிவுப்பா? பின்னாடி உட்காந்துக்கிறாரு. 6 அறிவு. சரி, என்னென்ன? 6 சொல்லிட்டல்ல, என்னென்ன அந்த அறிவு என்னென்ன சொல்லு. அப்படின்னா நிச்சயமா இப்ப இருக்கிற உலகத்துல யாருக்கும் சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த சிந்தனையே இல்லாத ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். காலையில எந்திரிச்ச உடனே ராத்திரி 12 மணிக்கு படுக்கும்போது 4 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டுறான். தூக்கம் வர்றதே 1 மணி நேரம் பொறுத்து தூங்குவான். அந்த தூக்கத்துக்குள்ள போய் திரும்பவும் மறுநாள் செய்ய வேண்டிய வேலையை இப்பவே சுமக்குறான். இப்படியே காலம் ஓடிடுதே ஒழிய அறிவு எதுக்காக தரப்பட்டது? அப்போ அந்த 6 அறிவுன்னு சொல்றாங்களே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கேள்வி அறிவு. பேசினா கேக்குதா? நல்லா கேக்குதா? கேக்குது. கேள்வி அறிவு. கண்ணு பாக்குதா? நான் தெரியுறேனா? பாக்குது. வாசனை வருமா? ஊதுவத்தி ஏத்துனா மனம் வருமா? பூ எடுத்து நுகர்ந்து பார்த்தாக்கா வாசனை பிடிப்பியா? மல்லிப்பூ வாசனை வரும்ல? அப்போ நுகர் அறிவு என்ன? பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது. நாக்குல உப்பு கொண்டு போய் வச்சா என்ன பண்ணுவேன்? உப்பு கரிக்கும். மிளகாய வச்சா உரைக்கும் இல்லையா? மிளகா உரைக்கும், உப்பு கரிக்கும். அப்போ இது சொல்றது எது? நாக்கு. இப்ப நாக்குல அந்த சுவை இருக்கு இல்லையா? எத்தனை? இன்னொன்னு நீ ஸ்பெஷலா கண்டுபிடிச்சு கொடுப்பியா? 6. அறிவு 6, சுவை 6. என்ன இப்படி சுவைக்கிற அறிவு ஒண்ணு இருக்கா? இப்ப ஒண்ணு என்ன பண்ணும்? என்னாச்சு? வலிக்குது. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு உணர்வு. எறும்பு கடிச்சதுன்னா எறும்பு கடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? உணர்வு அறிவு. அப்போ செவி அறிவு, பார்வை அறிவு, நுகர் அறிவு, சுவை அறிவு, உணர்வு அறிவு. 5. இன்னொன்னு எங்க? இன்னொரு அறிவு எங்க? அப்படின்னா எல்லாருமே நாங்களும் அப்படிதான் முழிச்சோம். இந்த மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 அறிவு சொல்லிட்டோம். 6வது அறிவு எதுப்பா அப்படின்னு எங்க அப்பாட்ட ஆண்டவன் கேட்கும்போது முழிச்சாரு. அந்த அறிவை தெரிந்து கொண்டால் கடவுளை கை போட்டுருவான். 6வது அறிவு இன்னதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா சிவன் நம்ம கையில, அவரு நமக்குள்ள வந்துருவார். ஏன் அப்படின்னா அந்த 6வது அறிவு நமக்குள்ளதான் இருக்கு. அந்த அறிவு உத்தரவு போடலைன்னா நான் பேச முடியாது. அதுதான்டா மூளை அங்க இருக்கு, அது அறிவு. வீட்டுக்கு மூளை இருக்குல்ல, அது மூளை, இது அறிவு. இப்படி அறிவே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மள ஒரு பிரம்மஸ்வரூபம் வந்து இந்த கலியுகத்தினுடைய கடைசியில நமக்காக வேண்டி அவதாரம் பண்ணி அந்த அறிவினுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னாங்க. இந்த 6வது அறிவு மனிதனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதா சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த 6வது அறிவினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா இறைவனை காண்பது. அந்த 6வது அறிவை கொண்டு இறைவனை காண்பது. அப்ப இறைவனை காண்பது அப்படிங்கிறது நம்மளால மட்டும் முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த அறிவாகார புருஷராகிய குருபிரானை போய் சந்திச்சு அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகணும். அப்போ அவங்க நம்ம மேல இரக்கம் கொண்டு அந்த 6வது அறிவினுடைய செயலாகிய இறைவனை காணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாங்க. இப்ப வந்து இவர் வீட்டுல சபை நடக்குது, சரிதாமா வீட்டுல சபை நடந்தது. அப்புறம் இப்போ அடுத்த மாசம் மண்டபத்தில் நடக்கும், டிசம்பர்ல மண்டபத்தில் நடக்க போகுது.
நீங்கெல்லாம் வந்ததுனாலதான் உங்களை பத்தி எனக்கு தெரியுது. இது நம்ம மக்கள்னு நான் எனக்குள்ள ஒரு அன்பு பிறங்குது இல்லையா? அது எதனால வருது? இந்த அன்பு எதனால வருது? ஒரு நேசத்தினால. நம்ம மக்கள் அங்க வந்தா அந்த அளவுக்கு என்னை கவனிச்சிங்க. சரிதா ஆகட்டும், அருண் ஆகட்டும், பிரபுராஜ் ஆகட்டும், அவங்க வீட்டுக்காரம்மா மலர்வழி, அவர் சொல்லலைன்னா இவருக்கும் வந்துடும். சரிதா சொல்றீங்க, அருண் சொல்றீங்க, மலர சொல்ல மாட்டேன். அந்த அன்பு இருக்கு இல்லையா? அது அன்பு சும்மா பணம் காசுக்கு வர்றது கிடையாது. இது வந்தா நமக்கு இப்படி பண்றாங்க, அப்படி அல்ல. ஒரு தெய்வத்தை நிஜமா ஏத்துக்கிட்டாங்க அறிவுல. அந்த பயனை அடையக்கூடிய கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் ஆயிட்டாங்களேன்றதுல ஏற்படுற அன்பு இந்த காலத்துல செய்வாங்களான்னா நிச்சயமா கிடையாது. ஒண்ணுமா பிரதிபலனை எதிர்பார்த்து தான் செய்வாங்களே தவிர ஒரு செயலும் இல்லாம ஒருத்தருக்கு உபகாரம் பண்றதுன்றது நடக்காது. உலகத்துல அந்த பாங்கு இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறது சந்தோஷம். இப்ப இந்த மாசம் 10ஆம் தேதி இப்ப அங்க பாவர் சத்திரம் சபை நடக்குது. மறுபடியும் எல்லாரும் அங்க வாங்க. இன்னும் அண்ணாங்கெல்லாம் 2 பேர் வருவாங்க, விரிவா பேசுவாங்க. ஏன்னா இப்ப நேரமும் ஆயிடுச்சு. அண்ணா கொஞ்சம் உங்ககிட்ட பேசுவாரு, சாலை சக்கரபாணி அண்ணா. அதை பத்தி பிரபுராஜா சொல்லுவாரு, கேட்டுட்டு வந்துக்குங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். அதாவது நம்மளுடைய பாவூர் இங்க நடுவு அங்கீகாரத்துக்கு முயற்சி பண்ணும்போது பல தடைகள் இருந்துச்சு. அப்போ நம்ம ஆய்வுக்குழுக்காக வேண்டி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது நமக்கு நல்லா நம்முடைய சக்கரபாணி அதாவது பிரகலன் அவங்களுடைய திருக்குமாரர் சக்கரபாணி நம்ம ஆய்வுக்குள்ள வந்திருந்தாங்க. நம்ம சபை நடத்தக்கூடிய விதம், மக்கள் கலந்துக்கிற விதம், அது எவ்வாறு கோர்வையாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சின்ன பேசிட்டு எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரபு நான் இந்த மாதிரி அண்ணாட பேசிட்டேன், எனக்கு உங்களுடைய சபை ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் எத்தனையோ சபைகள் போயிருக்கிறேன், பாவூர் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அந்த மக்களும் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பேசும்போது சபையை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. அண்ணா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா பாவூர் இது நம்ம பெங்களூர் சபையை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. பெங்களூர் சபை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அடக்கசாலம் உடனே வாங்கிட்டாங்க. அதே போல் சின்னண்ணா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் அவங்கள சிறப்பிச்சாங்க, பெரிய அளவில் சிறப்பிச்சாங்க. அந்த பெருமை எல்லாமே நம்ம அண்ணாவை சொல்லும். இப்போ அந்த அண்ணாவும் நம்ம கூட கைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவூர் சபை சிறப்பாக கொண்டு போவதற்கு அண்ணா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய உதவிகளை செய்யறதாகவும் பக்கபலமா இருக்கிறதாகவும் நமக்கு அப்பப்போது தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளை பார்க்கக்கூடிய நேரங்கள், சந்திக்கூடிய நேரங்களை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சபை எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, நான் கேட்டேன் சொல்லுங்க, உங்க பகுதி மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அண்ணா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே சந்திச்சேன், அதாவது குற்றாலத்தில் தான் அண்ணாவை சந்திச்சேன். அப்போ அண்ணாவுடைய யதார்த்தம், எளிமை, ப்ளஸ் நம்ம சபை மேலே உள்ள ஒரு ஆர்வம், அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிவிடுறாங்க. அதே போல் அந்த பெருமை வித்தகன் அண்ணாவுக்கு கொஞ்சம் சேரும். அவங்களும் நம்ம கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாமே ஆய்வுக்குழுவில் வந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நீங்க தான் அன்னைக்கு உங்க 2 பேருனாலையும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. கேட்டாரு, இவரும் கேட்டாரு, சரிதா இவங்க தாங்க டாக்டர் சரிதா, இவங்க அவருடைய ஹஸ்பண்டு சாலை அருண், எல்லாம் ஒரே ஊருக்காருங்க, இரு துருவங்களா இருக்குது. பேசணும்னு சொல்லி சொன்னோடனே உடனே புதுசா வரவங்களா ஒரு இளைஞர் போல துள்ளி குச்சி வேகமா வந்தாங்க. கம்மிதான், அவர் 70 வயசு இளைஞர். இளைஞர் நானும் என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நமஸ்காரம் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் 50 பேருக்கு தேவையான எல்லாம் பண்ணிருக்கிறேன் கூப்பிட்டு இருக்காங்க. என்னால இன்னொரு சந்தர்ப்பத்துல கூட்டு போக முடியல, அரசு கண்டிப்பா கூட்டு வரேன்னு சொல்லி அண்ணா இருக்கேன். அண்ணா பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி உள்ள விஷயங்களை பத்தியும், தெய்வத்துல அவங்க எப்படி ஈடுபாடு கொண்டாங்க, அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறு முத்தி பெரியாக்குவார். நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மெய்யாகவே சதுரங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திரம் நிரூபிக்கின்ற மகான்மராகி உபவான் சாலை ஆண்டவர்களே, எங்குமே மக்கள் யார்க்கும் இடர்களைந்தோங்க வேண்டி திங்கள் வந்திரஞ்சும் தெய்வ தேடு கூடகத்தை பாட அங்கமோ பங்கம் தீண்டா அரும்பொருளும் உயரம் செல்வம் தங்கியே குலமேம்பாடாம்
தான் சிரஞ்சீவி யோரே. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னைக்கு எப்படி சாலைக்கு வந்தீங்களோ அதே போலதான் ஒரு காலத்துல எங்க அப்பாவும் வந்தவர். என்ன தெய்வ ரிலேஷனோ சொந்த பந்தம் கிடையாது. இன்னைக்கு எப்படி முத நீங்க சாலைக்கு வந்தீங்களோ அதே போலதான் அப்பாவும் 1960 வந்தவர். 60 வர்றாரு. 60 வந்து மெய்வழி ஆண்டவங்களை தரிசிச்சு அங்கத்தினராகி இன்னைக்கு நாங்க வந்து 6வது ஜென்ரேஷன் இந்த மெய்வழியில தாத்தா பாட்டி அப்பா அம்மா நான் என் பிள்ளைங்கள்னு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து 62 சாலவாசியா வந்துடுறாரு அப்பா. 60 சேர்ந்து 62 சாலவாசியா வந்துட்டு 72 வரைக்கும் சாலையில சாலவாசியா தான் இருந்தேன். நான் படிச்சதெல்லாம் கீழக்குறிச்சியில தான். அது ஒரு பெரிய வரலாறு. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்க பசங்களை நீங்க ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு ஐடியா பண்ணீங்க. நல்லா படிக்க வச்சு 10வது பாஸ் பண்ணோன்னே +1 +2 அதுக்கப்புறம் எந்த காலேஜில் சேர்த்தா நம்ம பையன் ஒரு நல்ல இன்ஜினியராவோ டாக்டராவோ வக்கீலாவோ ஆனோன்னு தேர்ந்தெடுத்து தான் நீங்கெல்லாம் வந்து காலேஜில் சேர்ப்பீங்க. அதானே உண்மை. அன்றாட வாழ்க்கையில் அதுதானே உண்மை. ஆனா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு காலேஜ் இருக்கு. அது எல்லாருக்கும் நான் நார்மலா தான் பேசுறேன், ஒன்றும் விஞ்ஞானத்துக்கு டீப்பா போல. ஆனா எப்படி நீங்க வந்து ஒரு மகளையும் பையனையும் நல்ல ஒரு காலேஜில் சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிற மாதிரி உங்களை பெத்த தாய் தகப்பன் அந்த யமபதியிலிருந்து யமன் கை போடாத ஒரு கிளாஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா, நித்தியமா சாவுல 2 விதம் இருக்கு, ஒண்ணு மோட்சம் ஒண்ணு நரகம். அந்த மாதிரி மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு காலேஜ் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? தெளிவா சொல்லுங்க. படிச்சவங்களா இருக்கட்டும் சொல்லுங்க, வாயை திறந்துருங்க. ஒரு காலேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு பாடசாலை இருக்கும் இல்லையா, அந்த பாடசாலைக்கு தான் உங்களை பெத்தவங்க எல்லாம் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. புதுசா யார் யார் வந்திருக்கிறீங்களோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பாடசாலையில நீங்க படிச்சீங்களன்னா யமன் உங்களை கை தீண்ட மாட்டான். சத்தியமா உங்களுக்கு ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அவ்வளவு சாமானியம் கிடையாது. யாரோ தாத்தாவோ பாட்டியோ முன்னோர்கள் யாரோ செஞ்ச புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு இந்த மெய்வழி சாலை வந்து நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த எல்லையில நீங்க வந்து இந்த எல்லைக்கு வர்றீங்கன்னா முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினாலதான் வந்திருப்பீங்க. ஏன்னா இந்த வயசுல நீங்க எத்தனையோ கோயில் குளம் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு நல்ல வழி கொண்டு போற ஒரு பாடசாலை தான் இந்த மெய்வழி சாலை. அப்ப நீங்க காலேஜில் இன்னைக்கு சேர்ந்துறீங்க. இன்னைக்கு இந்த காலேஜில் சேர்ந்துறீங்க. என்ன, யமன் நம்மளை தொடக்கூடாது, நல்ல ஒரு பதவியான ஒரு அடக்கம் கிடைக்கணும்னு வந்துறீங்க. அப்போ அந்த காலேஜில் சேர்ந்த உடனே சில சட்ட திட்டங்கள் சில ஒழுங்குமுறைகள் இருக்கும். அப்பதானே காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் எடுப்பான், நான் காலேஜில் எடுக்க மாட்டான். நீ எப்படியானா இரு, இன்னைக்கு என் மாணாக்கனா நீ இந்த காலேஜில் சேர்ந்த பிறகு இன்ன சட்டத்திட்டத்துல ஒழுக்கமா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தான் உங்களை அட்மினிஸ்ட் போடுவாங்க. அது போல இன்னைக்கு நீங்க மெய்வழிக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து முதல்ல காலேஜை பார்த்துருக்கீங்க. இந்த காலேஜுக்குள்ளாரே எப்படி டிராவல் பண்றதுன்றது இப்போ இவங்கெல்லாம் நீங்க எத்தனை வருஷமா வர்றீங்க? இந்த மாதிரி அவர் அண்ணன் இந்த மாதிரி இவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது ஒன்றும் பெரிய பாரத்தை தூக்கி நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல இந்த மெய்வழியிலும் அன்றாட வாழ்க்கையில இருக்கிற மாதிரிதான் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதை நீங்க ஈஸியா கை போடலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு இதே கிடையாது. ஏன்னா நான் வந்து மதுரை வரைக்கும் வந்திருக்கேன். ஏன்னா நான் ஜல்லிக்கட்டுல மாநில பொதுச்செயலாளா இருந்தேன். மதுரை PR தலைவர், நான் பொதுச் செயலாளர். ஆனா அதுக்கப்புறம் நான் வந்ததே இல்லை. ஆனா பாவூர் சத்திரத்துக்கு வரும்போது தான் பாக்குறேன். தென்காசின்னு ஒரு மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டதே வேற. ஆனா அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றதை நேரா வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குற்றாலத்தெல்லாம் நான் வந்ததே இல்லை. இந்த மெய்வழி சபைக்கு அவசரம் தான் இன்னைக்கு வந்து தங்கிட்டு நாங்க வந்தோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி உண்டு. அதனால
நான் மெய்வழி சாலைக்கு போறேன்னு சொன்னாவே சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதுல கணவர் வந்திருக்கலாம், இல்ல மனைவி வந்திருக்கலாம், கணவர் வராம இருந்திருக்கலாம். அதனால இந்த மெய்வழி நீங்க எடுத்து சொல்லும் போது ஒரு பக்குவமா தான் எடுத்து பேசணும். ஏன்னா தெய்வம் சொன்ன இது எடுத்துன்னே நான் சாவுக்கு வரமாட்டேன், வாழ்வுக்கு வரமாட்டேன், நான் தலப்பா கட்டிக்கிட்டுன்னெல்லாம் சொல்லி நீங்க வந்து எதிர்ப்பை தேடிக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அந்த கோயிலுக்கு கதவு வாசலே இல்லை, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எளிமையா இருக்காங்க, அந்த அந்த இடத்துல எளிமையா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு தென்னங்குடிசையில தான் இருக்காங்க. அதாவது நீங்க அந்த வேலையை விட்டு வெளியே வந்த பிறகு ஊருக்கு எப்ப போலாம், பஸ் ஏறலாமா, எப்படி இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனா அந்த வேலைக்கு உள்ள போனா காலில் செருப்பு போடணும், ஆடம்பரமா இருக்கணும், ஏதாயிலும் டிஃபரன்ஸ் தெரிந்தா? இதுல நீங்க எத்தனை ஜாதி மதம் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா அங்க நீங்க பாக்குறது ஆண் பெண் ரெண்டே ஜாதி தான். உலகத்துல இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் போர்டு போட்டிருப்பான். ஆனா நடைமுறையில இருக்கவே இருக்காது. 3 மதத்தையும் 69 ஜாதியும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு தெய்வம் வந்து இந்த பாடசாலையை வச்சிருக்காங்கன்னா இதே ஒரே ஒரு பாடசாலை, இந்த ஒரு பாடசாலை தான். புரியுதுங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து பணம் செலவு பண்ணணும், பாரம் தோக்கணும், அதை எதுவுமே நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த சபைக்கு வாங்க. பாவூர் சத்திரம் சபை இருக்கு இல்லையா, டைம் இருக்கும்போது ஏன்னா எப்ப டைம் இருக்கோ அப்போ குடும்பத்தோட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க குடும்பத்தோட வாங்க. தன்னிச்சையா கணவர் வர்றது மனைவி வர்றது அது கொஞ்சம் குடும்பத்துல ப்ராப்ளம் ஆயிடும். நீங்க குடும்பத்தோட பிள்ளை குட்டியோட வந்து சபைக்கு வாங்க. சபைக்கு வர வர உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். என்னடா இங்க வந்து பஞ்சகட்சி இடகட்சி கட்டிக்கிட்டு இவங்க மட்டும் உட்கார்ந்துருக்காங்களே, நம்மளுக்கெல்லாம்ன்ற நினைப்பே வேண்டாம். உங்களை போல வந்தவங்க தான் எங்க ஃபேமிலியும். அண்ணா ஃபேமிலி, இப்ப அவரு சீனியர், அவரு வந்திருக்காரு, இவங்க ஃபேமிலி எல்லாம் அனந்தர் ஃபேமிலி அப்படி வந்தவங்க தான். உங்களுக்கும் அந்த பாடசாலையில கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. எப்படின்னா இப்ப அறிவை பத்தி அண்ணன் தெளிவா பேசினாரு. நமக்கு வந்து 6 அறிவு. நம்மளுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. எலி இருக்கு இல்லையா, சின்னது எலியில பல ரகம் இருக்கு. எலிங்களை நீங்க பல ரகமா பார்த்திருப்பீங்க. ஆனா சுண்டெலி எவ்வளவு இருக்கும்? அந்த சுண்டெலி ரகம் வந்து சின்னதா தான் இருக்கும், அது பெருசா ஆகவே ஆகாது. அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அப்போ திருப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சொர்க்கம் நரகன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு காலேஜ்ல எக்ஸாம் வைக்கிற மாதிரி யமன் வந்து ஒரு தீர்ப்பு, ஒரு எக்ஸாம் வைப்பார். அப்போ தப்பு பண்ணவனுக்கு இந்த தண்டனை, தப்பு பண்ணவனுக்கு அந்த தண்டனை. முன்னாடி எல்லாம் நம்ம அண்ணெல்லாம் பார்த்திருப்பீங்க, வயசானவங்க இந்த சந்தைகள் எல்லாம் போய் பார்த்தோம்னா கிராமத்துல ஒரு கேலண்டர் விற்பாங்க. இன்ன தப்பு பண்ணவனுக்கு இந்த மாதிரி தண்டனை, இந்த தப்பு பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி சொர்க்கம் அப்படின்னு எல்லாம் முன்னாடி எல்லாம் மக்களுக்கு பயப்படுற மாதிரி அண்ணெல்லாம் பார்த்திருப்பீங்க வயசானவங்க. இப்ப எல்லாம் அந்த கேலண்டர் எல்லாம் யாரும் விற்கிறதே இல்லை, வேற லெவல்ல போயிட்டாங்க. அப்படி ஒரு தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட்ல மனிதன் 6 அறிவு படித்த மனிதனும் 5 அறிவு படித்த சுண்டெலியும் நிக்குமா. அப்ப அந்த சுண்டெலி கேட்குமா இறைவனிடம், இறைவா எனக்கு 5 அறிவை கொடுத்துட்ட, எனக்கு நீ 6 அறிவை கொடுத்திருந்தேன்னா நான் உன்னை அடைஞ்சிருப்பேன், அந்த மெய்வழிக்கு வந்திருப்பேன், அந்த தெய்வத்தை பார்த்திருப்பேன், நானும் அந்த யமபதியிலிருந்து காப்பாத்திருப்பேன். எனக்கு வந்து 5 அறிவை கொடுத்துட்ட, அதனால எனக்கு நீ சொர்க்கம் கொடுக்கணும்னு வாதாடுது ஒரு கூண்டல் நின்று. இந்த மனிதன் என்ன சொல்றான், நான் தான் 6 அறிவு படிச்சேன், அதுக்கு 5 அறிவு தானே, எனக்கு நீங்க சொர்க்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஃபைட் பண்றான். அப்போ எலி சொல்லுது, இவனுக்கு 6 அறிவு கொடுத்தத உன்னை அடையவே இல்லை தெய்வத்தை, இந்த பாடசாலையில வந்து சேரவே இல்லை, அவன் தெய்வம் என்னன்னே தெரிஞ்சுக்கல, அதனால நான் பூமிக்குள்ளார 6 மாசத்துக்கு வேண்டிய தானியம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், புள்ள குட்டி பேரம்பேத்தி எல்லாம் எடுத்திருக்கேன், பூமியில பலவிதமான கோடு போடுற மாதிரி போட்டு பங்களா மாதிரி கட்டியிருக்கேன், அதனால அவனுக்கு அந்த 6 அறிவு கொடுத்ததை உன்னை வந்து அடையாத்தினால எனக்கு தான் சொர்க்கத்தை கொடுக்கணும்னு ஃபைட் பண்ணுது எலி. ஆனா இவன் என்ன சொல்றான், நான் வீடு கட்டியிருக்கேன், மாளிகை கட்டியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா 6 அறிவு படிச்சு இறைவனை அவன் அடையல. எளிமையா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் இந்த மெய்வழியினுடைய அந்த யமம்பதியிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தியை தெய்வம் கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, தொடர்ந்து வந்தா போதும். தொடர்ந்து வந்து நீங்க வெளி உலகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
ஏன்னா இப்போ எங்க அப்பா வந்து சேர்ந்துட்டாரு, தாத்தா சேர்ந்தாங்க, நாங்க மெய்வழியில டிராவல் பண்ணிட்டோம், இவரும் பண்ணிட்டாரு, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கெல்லாம் இந்த ஏஜ்ல சொந்தம் பந்தம் வாழ்வு சாவு நல்லத கெட்டதெல்லாம் இருந்து திடீர்னு ஒரு மாறுதலா சாலைக்கு நானும் போறேன்னா எதிர்ப்பு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என்னடா திடீர்னு சாலைக்கு போறாங்களாம், ஏன்னா ராமேஷ் வந்தவர் கன்னியாகுமரி சாமிக்கு எல்லாம் கடவுளை வணங்கிட்டு திடீர்னு ஏதோ மெய்வழி சாலையை வணங்க போறேன்னு போது ஒரு எதிர்ப்பு இருக்கும் சொந்தத்திலையும் சரி. நான் பாவூர் சத்திரத்தில் வந்து அவர் ரூம்ல மேல சபை நடக்கும்போது சவுண்டா வச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏங்க இவ்வளவு சவுண்ட் வச்சு பேசுறீங்களே, அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாம் எதனா ப்ராப்ளம் பண்ணிட மாட்டாங்களான்னு. அப்ப இவரு சொல்றாரு, அக்கம் பக்கம் ஊரே அவங்க சொந்தக்காரர் தான், யாருங்க எது வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா மெய்வழியை பத்தி பேசும்போது பப்ளிக்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் பப்ளிக்ல. ஏன்னா இதுல இருக்கும்போது இப்படிதான் இருக்கணும், நடைமுறை சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை கையாண்டாதான் அந்த பாடசாலையில படிச்சு நீங்க தேர்ச்சி அடைய முடியும். அதனால புதுசா நீங்க எல்லாம் வந்ததை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ 2 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பீங்க, சாலைக்கு போனோம் ஒன்று பஸ்ஸை பிடிச்சு இவ்வளவு தூரம் வந்து. இங்க எந்த வசதியும் இல்லை, வெளி உலகம் மாதிரி எல்லாம் ரூமோ தங்கெல்லாம் இல்லை, ஏதோ எங்களை போல ஆளுங்க ஏதோ நீங்க எல்லாம் வர்றதுக்கு தங்குற மாதிரி வச்சிருக்கோம். இங்க வந்தவங்களுக்கு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு வீடு இருக்கும், பரவாயில்ல. அதனால நீங்க மீண்டும் மீண்டும் இந்த மெய்வழியை தொடரணும்னா பழகி வரணும். பழகி வந்தாதான் இதுல டிராவல் பண்ண முடியும், பழகி வரலன்னா முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தீபம் ஒரு திருவிழாவுக்கு வாங்க. ஏன்னா நீங்க ஒரு திருவிழா நாள்ல வந்து இது வந்து கொடி, பிறக்கொடி பௌர்ணமி கொடின்னு 2 கொடி. திருவிழாக்கு வந்தீங்கன்னா இதுல எவ்வளவு மக்கள் சேர்ந்திருக்காங்க, என்ன ரகமான மக்கள் எல்லாம் இருக்காங்க, இன்னைக்கு வந்து உலக அளவுல மெய்வழி ரீச் ஆயிடுச்சு, உலக அளவுல போயிடுச்சு. அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் வந்து நம்ம சாலை வந்து ஒரு கோயில் சுற்றுலா தலமாவும் அறிவிச்சிட்டாங்க இப்போ. அதனால டெய்லி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நீங்க பழகி வாங்க. ஏன்னா இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி ரொம்ப விஞ்ஞானத்தை வந்து உங்களுக்கு கொண்டு போக கூடாது. சபைக்கு வாங்க, பழகி வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது நீங்களே இதை பத்தி தெரிஞ்சுங்க. ஒண்ணு இதுல நீங்க இந்த காலேஜில் சேர்ந்துட்டீங்களன்னா கண்டிப்பா நல்ல அடக்கம் உண்டு. இல்லைன்னா வேற விதமான டெத்தெல்லாம் நீங்க வெளி உலகத்துல பார்த்துருப்பீங்களா, அது கண்டிப்பா உங்களை அடைஞ்சிரும். அதுல இருந்து மேல்னா ஒரே வழி இந்த ஒரு பாடசாலை தான். அதுக்கு என்னடா இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க நம்ம போய் இப்பறா இதை அடையிறதுன்றெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே புதுசா யார் வந்திருக்கீங்களோ, எத்தனையோ திருப்பதி ராமேஸ்வரம் எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா இந்த மெய்வழி சாலைக்கு வந்தது ஒரு பெரிய வாய்ப்பு. இதை நீங்க தொடர்ந்து டிராவல் பண்ணணும்னு உங்களையும் நான் வணங்குற தெய்வத்தையும் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். அண்ணா அவங்க எல்லோருமே இந்த மெய்வழி வந்து அடையணுன்ற ஒரு ஆர்வத்தோட பேசினார். இதே தான் எல்லாருக்குமே. இப்போ பிரபு பேசினாரு, டாக்டர் சரிதாமா பேசினாங்க. அவங்க பேசவே இல்லையே, இல்ல அவங்க பேச சொல்லுங்க. இத பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேசுவாங்க, அவர் பேசுவாரு. சபைக்கு வாங்க, சபைக்கு வந்து தொடர்ந்து சபையில நம்ம பண்ணுங்க. இது வந்து தெய்வ சபை, தெய்வ சபை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சோம்னா அது என்னுடைய இது தெய்வத்துக்கு சிறப்பு. உதாரணம் பாக்குறீங்க இல்லையா, பாவ மன்னிப்புல 8000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஃபயர் ஆபீசர் கேட்கிறாரு, என்ன சார் இந்த மாதிரி வந்து நாங்க எல்லா இடத்துக்கும் போறோம், ஃபயர் இன்ஜின் எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ் இல்ல, இவ்வளவு மக்களை எப்படி இங்க வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு திருவிழா ஒரு சின்ன எதனா ஒரு ப்ராப்ளம், எங்க கணிப்பு பிரகாரம் 8000 பேர் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு உட்கார்ந்துருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்ப நீங்க வர்றீங்க, பழக வந்ததுனால உங்களை நாடி வர்றவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சாலைக்குள்ள வந்தா இப்படிதான் வரணும், இப்படிதான் தலப்பா கட்டணும், இப்படிதான் பஞ்சகட்சி கட்டணும், இப்படிதான் இடக்கட்சி கட்டணும்னு உங்க சார்ந்தவங்க அப்படி சொல்லி வர்றவங்க தானே. யாருக்கும் இங்க நம்ம ஒன்னும் டைம் டேபிள் போட்டு கொடுக்கல. அதனால வர்ற இப்ப வந்து மெடிக்கலு, கோர்ட்டு, ரெவென்யூ துறை, போலீஸ் துறை 4 துறையுமே சாலையை பத்தி ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம். ஏன்னா அதுக்கு காரணம் இப்போ புதுசா வந்தவங்கள அடுத்த முறை வர என்ன பண்ணுவாங்க, கூட வரவங்களுக்கு போன முறை நாங்க இப்படி வந்தோம், இந்த கோயிலுக்கு போனா இப்படிதான், நீயும் இப்படிதான் வரணும், அங்க இப்படிதான் தலையில இது போட்டுக்கணும், தலப்பா கட்டிக்கணும், பஞ்சகட்சி கட்டிக்கணும், இடக்கட்சி கட்டிக்கணும் சொல்லி படைக்குதான் கொண்டு வரணுமே தவிர புதுசா இதுல வந்து யாரையும் வந்து நம்ம
கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க ஆர்வமா அவங்கள அதுக்குதான் தெய்வம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சபை நடத்தி, அந்த மெய்வழி சபைன்றது தெய்வ சபை. அது வந்து அண்ணன் சபையோ என்னுடைய சபையோ இவருடைய சபையில, இவர் ஒரு கைங்கரிதாரரா போய், உண்மையிலே சொல்றேன், ஐயப்பன் என்ன நிறைய நாள் கூப்பிட்டுட்டு இருந்தாரு பாவூர் சத்திற்கு வாங்கினான்னு. ஆனா இவருடைய பாடு, இவருடைய உழைப்பு, இங்க அவர் ஃபேமிலியை பார்க்கணும், எப்படி போறாரு எப்படி வர்றாருன்னு தெரியல. உண்மையிலே சொல்றேன், இவரு அந்த சபைக்கு வந்து தெய்வம் வந்து ரொம்ப ஒரு கைங்கரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல தான் நன்றி சொல்லணும். இல்ல அப்படி ஒரு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தது அவங்கதான். இல்ல அப்படி ஒரு யாரோ ஒரு கருவியா இருக்காங்க. அதே போல அவங்க ஃபேமிலி எடுத்து அதை செய்யறாங்கன்னா அது ஒரு இதுவா இருக்கு. அதனாலதான் வந்து நான் சங்கரங்கோயில்ல உள்ள கார் போகுது, அங்க ஒருத்தர் தலபா கட்டிட்டு நிக்கிறாரு, தெரிஞ்சவரு. என்னங்க நீங்க நிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏதோ இல்ல சங்கரங்கோயில்ல ஏன் என்னங்க நாங்க சபைக்கு வரோம் அப்படின்னு அந்த டீம் எல்லாருமே இப்போ சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. அதனால நீங்க சபையை எவ்வளோ அந்த சபையோட நீங்க இணைஞ்சு வர்றீங்களோ அவ்வளவும் தெய்வம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா கிடைக்கும். அந்த நல்ல அடக்கம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. வேற சொத்து சுகம் பணம் காசெல்லாம் நம்மளுடைய கன்வென்ட்டை வச்சு நம்ம உழைப்பை வச்சு சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த யமபதியிலிருந்து நம்மளை மீட்கணும்னா இந்த ஒரு பாடசாலையை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஆமா ஆமா சரி மதியம் துணை அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திப்பூர்ணம் மெய்யாகவே சதுரகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக தெய்வத்திற்கு கோடான கோடி நன்றி. நம்ம ஊர் மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊர் என்ன ஊர்னா நம்ம ஊர் கைலாசம் தான். கைலாசத்துல இருந்து தான் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த தெய்வ நாட்டுல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அது நிஜம் தானே. நம்மளோட அப்பா யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏக இறைவன் தான் நம்முடைய பிதா. ஒருத்தர் தான் நம்மளை படைச்சாங்க. ஒரே ஒரு ஏக இறைவன் தான் உண்டு. மாற்று கருத்து எதுவுமே இல்லலாம். கடவுள் ஒருவர் தானே. காலகாலங்கள் வேற வேற இருந்தது. ஒரு அவதாரமா இந்த உலகத்துக்கு இறைவன் வந்தாங்க. நிஜம் தானே. அப்ப எத்தனை அவதாரங்களோ இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்து போனாங்களே, ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இல்லை. அவதாரங்கள் நிறைய வந்துட்டே இருந்தாங்க. ஆனா ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்துட்டு சாமி ஆனாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் செலவு வச்சிருக்கோமே, கோயில் கட்டியிருக்காங்களே, பெரிய பெரிய தஞ்சாவூர் கோயில்லாம் கட்டியிருக்காங்களே, ஏன் இவ்வளவு பெரிய கோயில் கட்டினாங்க அப்படின்லாம் நம்ம சிந்திக்கல. நம்ம முன்னோர்கள் இந்த குலசாமிக்கு கோயில் கூட கொடுக்கணும், நாங்க கொடுத்தோம். ஏன் செத்து போனா இப்படித்தான் முறை செய்யணும்னு சொன்னாங்க, செஞ்சோம். அப்படி பார்த்தா செம்மறியாடு போலதான் நம்ம பயணம் இருந்தது. எப்படி முன்னாடி எல்லா ஆடுகளும் போச்சோ அது மாதிரி பின்னாடி நம்மளும் போய்க்கிட்டோம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்தது. ஆனா இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, உயிர்னு ஒண்ணு இருக்கு. டெய்லி நைட்டு தூங்கும்போது கனவுன்னு கூட சிலப்போ வருது. அதுல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்றோம். முழிச்சு பார்த்தா அது வாழ்ந்த மாதிரியே இருக்கு. பார்த்தா முழிச்சு பார்த்தா வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உயிர்னு ஒண்ணு இருக்கே, இந்த உயிருக்கு பாதுகாப்பு மனுஷன் எப்பவுமே தேடுறான். எல்லா காலகட்டத்திலயும் உயிரை பாதுகாக்கணும்னா எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும் இழந்துட்டுனாலும் உயிரை பாதுகாக்க எல்லாரும் தயாரா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கடவுள் ஏன்பா இப்படி எல்லாரும் இப்ப வெளி உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இறப்பு வந்துருச்சுன்னா உடனே கடவுளை தான் பழிப்பாங்க. இந்த சாமி இப்படி செஞ்சுச்சே, நான் என்ன குறை வச்சேன், இந்த மாரியாத்தாளுக்கு பட்டெடு தேவையை கட்டியிருப்பேன், எத்தனை தடவை மாலை போட்டிருப்பேன், இப்படிலாம் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம். நிஜமா அவங்க இந்த உலகத்துக்கு அவதாரம் பண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாம போச்சாதான் உண்மை. அவங்க வந்தது ஒரு தாய் தெய்வம் திருவாக்கியத்துல சொல்லும்போது சொல்றாங்க, என்ற ஒரு தாய் தன் குழந்தைய கொள்றதுக்காக ஒரு கத்தியை எடுத்து பக்கத்துல வைப்பாங்க, அந்த குழந்தைய பாதுகாக்கணும்ல அவங்க நினைப்பாங்க. அது மாதிரி தானே உன்னை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களா, உன்னை கொல்லணும்னு நினைப்பாங்களா? உனக்கு மரணமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு தெய்வ உத்தரவு. இந்த மரணமே வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியதான் இத்தனை தடவையும் அவதாரம் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்துட்டே இருந்திருக்காங்க. மரணமே வரக்கூடாது, சாவுல இருந்து தப்பிச்சிருங்கப்பா. அது எப்படிங்க? அப்பனா 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்துகிட்டேவா இருக்க முடியும் உலகத்துல? அப்படி இல்லை. மனுஷன்றது 6வது பிறப்புன்றாங்க. 7வது பிறப்புன்னு ஒண்ணு இருக்கான், நமக்கு தெரியாதே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷ பிறப்போடு சரி.
ஆனா அவங்க சொல்றாங்க தேவ பிறப்புன்னு ஒண்ணு இருக்குப்பா, நீ அதை அடைஞ்சே தீரணும்னு தான் உன்னை நான் மனுஷனாவே படைச்சேன்றான். அப்ப தேவ பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. தேவர்கள் நிறைய பேசியிருக்கோம், சீரியல்ல எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும் தேவர்கள்னா. ஆனா நாம தான் தேவர்களா மாறப்போறோம்னு நமக்கு தெரியும். சரி, அப்ப நம்மள தேவனா மாத்துறதுக்காக யார் வருவா? நம்ம காட்டுக்கு போகணுமா, தவம் பண்ணணுமா, குடும்பத்தை விடணுமா, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போகணுமா? அப்படிலாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்படிலாம் போய் ஞானிகள்லாம் தவம் பண்ணி அடைஞ்சாங்களாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு காலத்திலயும் இறைவன் வந்தது போல கடைசியா வந்தவங்க நம்ம பெருமாள். இந்த உலகத்துல ஒரு காலத்திலயும் கடவுள் முருகன் கோயிலுக்கு போறோம், சிலையை பார்க்கும், சிலையை பார்த்தோன்னே நமக்கு ஒரு நினைப்பு வரணுமாயா, இங்க சிலையா இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மனுஷ உருவத்துலதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும். அப்போ வந்ததை நேர்ல பார்த்தவங்க என்ன பாக்கியம் பண்ணவங்க, நம்ம இன்னைக்கு சிலையான பிறகு பாக்குறோம். சரி, அப்ப நேர்ல வந்திருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்பப்ப வந்தாங்களே, அப்ப நம்ம காலத்துல வரலையா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரணுமா? அப்படி வந்து கடவுளை தேடி 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 இருக்கிறவங்களுக்கு இந்த எல்லை கண்டிப்பா தெரிஞ்சிடும், காட்டி கொடுக்கப்படும். அப்போ அப்படி இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இந்த எல்லை கூட்டு வந்திருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க? உயிருக்கு நான் பாதுகாப்பு தரேன்டா, நீ வா. யமன்றவன் உன்னை பீடிக்கவே மாட்டான். அப்ப 100-200 வருஷம் வாழ்வுமா? இல்ல, அப்படி இல்ல. தேவன் ஒரு பதவி இருக்கு. பூமாதேவின்றவங்க அம்மான்றாங்க. அந்த பூமாதேவி அம்மா வயிற்றுக்குள்ள நம்மளை வைக்கும் போது அந்த மண் நம்மளை தின்னக்கூடாதுன்றாங்க. ஆனா எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு வாய்ப்பு? மண் சாப்பிட்டுருதே, அரிச்சிருதே, 6 மணி நேரத்துல மூக்குல புழு வச்சிருதே. ஆனா மண்ணு தின்னக்கூடாதுன்றாங்களா? அப்ப எப்படி குளவிக்கு கூடு கட்டினா அப்புறம் மண் நம்மளை சுத்தி ஒரு கூட்டை கட்டணும். அதான் வாழ்க்கை. ஏங்க மண்ணுக்குள்ள அப்படியே இருந்து என்னங்க பண்ண போறோம்? அப்படின்னா அப்படி இல்லை. மண்ணுக்குள்ள அப்படியே இருந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கிறது போல இந்த பூமாதேவி அம்மா வந்து நம்மளை பெத்தெடுக்க போற பிள்ளையா தாங்கிட்டு இருக்காங்களாம். அடுத்த ஒரு காலம் வரும், ஆட்டோமேட்டிக்கா நாம ஒரு தேவ பிறப்புக்கு போவோம். அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல்லாம் நமக்கு இல்லைன்ட்டாங்க தெய்வம். அதுக்கும் அறிவுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை வரைக்கும் நீ சிந்திச்சுக்கலாம், அதுக்கு மேல நீ சிந்திக்க முடியாது. அந்த எல்லை வரைக்கும் நம்ம சிந்திச்சுக்கலாம். ஆனா நமக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா உயிர் போற நிலைமைங்கிறது கொடுமைன்ட்டாங்க. உயிரை உடம்புல இருந்து பிச்சை எடுக்கும் போது சாதாரண கொடுமை இல்லை. அத தெய்வம் சொல்றாங்க, வாயில துணியை கட்டி இருக்க கட்டி தலையில தொங்க விட்டு அடியில நெருப்போட்டா எப்படிதான் இருக்கும், அதை விட கோடி பங்கு வாதனை இருக்கும்ன்றாங்க. அதை பத்தி நிறைய பேசினா பயந்துடக்கூடாது, அதை உடையவும் சொல்லிடக்கூடாது. அதான் தெய்வம் சொல்றாங்க, ஒரு தலைவலி வந்தா தாங்குமா, உன் தேகம் போலது, என் தேகம் போலத்தானே உன் தேகம், ஒரு முள்ளு பட்டாலும் உனக்கு வலிக்குவேன் அப்படின்னு தான் இறைவன் நம்ம மேல இறக்கப்படுறாங்களா. அப்படி இறக்கப்பட்டு நமக்குள்ள இன்னைக்கு கடவுள் இருக்காங்க. இந்த கடவுள் என்னன்னேக்கு நம்ம கூட இருக்கணுமா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப அன்னைக்கு தெய்வம் வந்து நமக்குள்ள இருக்கிற கடவுளை நமக்கே சொந்தமாக்கி தந்து நம்மளையும் இந்த உடம்புக்குள்ளேயே பத்திரப்படுத்தி நம்மளை தேவ பிறப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க தெய்வம். இதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். வந்த காலத்துல பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாம இன்னைக்கு தெய்வத்தை பிடிச்சுக்குவோம். இதான் வழி எனக்கு தெரிஞ்சு ஐயன் தந்தது. தெய்வத்திற்கு கோடான கோடி நன்றி. முத்திப்பூர் அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய ஏகுவான் சாலை ஆண்டவர்களே முத்திக்காலம்.